எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரக்கு பிசினஸ் ஆப்ல ஐட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றது? கேட்டகரி எப்படி அரேஞ்ச் பண்றது? அண்ட் தென் ரேட் கார்டு எப்படி அரேஞ்ச் பண்றதுன்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெனுல இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இதில் அரேஞ்ச் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அரேஞ்ச் கேட்டகரிஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி என்ன பொசிஷனில் வேணுமோ, எந்த ஆர்டரில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அகைன் பில்லிங் ஸ்க்ரீன் போகும்போது நமக்கு அந்த ஆர்டரில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் மல்டிபிள் கேஷ் கவுண்டரோ இல்லை மல்டிபிள் பர்சன்ஸோ வச்சுருக்கீங்க தனித்தனியாக பில்லு போடுறதுக்குன்னும் போது, அவங்க ஆப் ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு அலோகேட் பண்ண கேட்டகரி மட்டும்தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்டகரிஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு டெமோ. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ஐட்டம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அரேஞ்ச் ஐட்டம்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அரேஞ்ச் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த ஐட்டம் டாப்பில் இருக்கணுன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்னர் வியர்ஸில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்ன்றது மேலே போகணும், கிட்ஸுன்றது செகண்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வேறு கேட்டகரி போயிட்டு மறுபடியும் இந்த கேட்டகரி வந்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த நம்பர் வந்து அலோகேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்றது. இப்போ ஆல் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் வியர்ஸை இங்கேயுமே டிஸ்பிளே ஆகும். ஆனால் ஆல் கேட்டகரியில் எனக்கு வந்துட்டு இந்த ஜீன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்னர் வியர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த வெஸ்ட்டு தான் எனக்கு வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலில் வந்து இது டாப்பில் இருக்கும், பட் இன்னர் வியர் செக்ஷனில் அது பாட்டமில் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டாலே இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். இது இப்போ நம்ம ஐட்டம் லிஸ்ட்டு ஸ்க்ரீன் போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டரில் அங்கே கொடுத்துருந்தோமோ அதே ஆர்டரில் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சார்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இதில் அரேஞ்ச் ஐட்டம்ஸ்ன்றது செலக்ட் பண்ணால் தான் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆல் கேட்டகரியில் நாங்கள் வந்து வெஸ்ட்டு தான் டாப்பில் வச்சுருந்தோம், அதனால் இது மேலே வந்துருச்சு. அடுத்தது ஜீன்ஸுன்றது வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இன்னர் வியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உமன்ஸ், கிட்ஸ் அண்ட் தென் வெஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டரில் வந்து வருது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கேட்டகரி பார்த்துட்டோம், ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஐட்டம் அதாவது இந்த ஷர்ட்டுக்குள்ளார இருக்கிற இந்த ஓட்டோ, மினிஸ்டர் ஒயிட், கிளார்க், வென்ஹூசன், அலன் சாலி இப்படி இந்த பிராண்டில் வந்துட்டு எனக்கு எந்த பிராண்டு வந்துட்டு நான் தேவையான ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ ஜஸ்ட்டு இந்த ஐட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேட் கார்டு. ஓகேங்களா? இந்த ஐட்டம் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐட்டம் லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருந்தும் எடிட் பண்ணலாம், இல்லை இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் போயிட்டு இதில் அப்டேட் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரேட் கார்டு செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எனக்கு இப்போ இந்த ஆர்டரில் இருக்குது இல்லையா, நான் இதை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஆர்டரில் வேணுமோ நான் அதை ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பில்லு போடுற ஸ்க்ரீனில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டரில் வந்து மாறிடுச்சு பாருங்கள். இது வந்து எந்த ஐட்டத்துக்கு வேணாலும் அது ஒர்க் ஆகும். இப்போ இந்த கலர் ஷர்ட்னு இருக்குது. இந்த கலர் ஷர்ட்டில் வந்துட்டு அதிகமாக நம்ம கடையில் வந்து ப்ளூ கலர் மீடியம் தான் போகுது, அண்ட் ப்ளூ கலர் லார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா இந்த ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போதுட்டு நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கேனோ அதே ஆர்டரில் எனக்கு வந்துட்டு இந்த ரேட் கார்டு வந்து அப்பியர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதும், அதாவது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஐட்டம் அரேஞ்ச் பண்ணுறதும் அண்ட் தென் ஐட்டம்ஸ்குள்ளார இருக்கிற ரேட் கார்டு அரேஞ்ச் பண்ணுறதும் நீங்கள் ஒரு டிவைஸில் பண்ணிவிட்டு சிங்க்கு கொடுத்தாலே இன்னொரு டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கேட்டகரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் ஒரு டிவைஸ்லேயும் தனித்தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் பர்சன்ஸை வந்து தனித்தனி கேட்டகரிக்கு நீங்கள் அலோகேட் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் இதில் இந்த செட்டிங் சிங்க் ஆச்சுன்னா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து க்ளவுடில் இன்னும் கொண்டு போகலை. சப்போஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து இது க்ளவுடில் போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த ஐட்டம் லிஸ்ட்டு ஸ்க்ரீனில், அதாவது இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் இந்த சார்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஐட்டம்ஸை வந்து மறக்காமல் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது கொடுக்கலன்னா நீங்கள் அங்கே என்ன ஆர்டரில் வச்சுருந்தாலும் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்டே ஆகாது.